நடவாவி கிணறுல பார்த்தோம் இல்லைங்களா? அதே நடவாவி கிணறுடைய அந்த வெளிப்புறத்துல அந்த வாயில் அமைப்பும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரியான வாயில் அமைப்பு தான் சார். அதில் இருக்கக்கூடிய அதே கஜலட்சுமி இருக்கும், அதே சிம்மவாயில் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோரணங்கள் இருக்கும். அதில் என்ன தோரணங்கள் வந்து அதே தோரணம். தாதாச்சாரி ஐயங்கார் அப்படிங்கிறவர் உருவாக்கினதுனால அவர் பேர்லேயே ஐயங்கார் குளம் அப்படின்ற பேரில் இந்த குளம் இருக்குது. வேலை செஞ்ச பணியாளர்கள் வந்து உணவுக்காகவும் நீருக்காகவும் வந்து வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்றதுக்காக குளக்கரையில் இருக்கக்கூடிய கற்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவதற்கான வடிவமைப்பிலான தட்டு, தண்ணீர் வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு, இது எல்லாமே அந்த தட்டுலேயே வடிவமைச்சிருக்கிறாங்க. சாப்பிட்டு தொடர்ந்து அப்படியே குளத்தில் வந்து அவங்க பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த குளக்கரை ஃபுல்லாகவே இருக்குது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்சிருப்பாங்க. ஆமாம், ஆனால் இங்கே அசுரர்களே இருக்க மாட்டாங்க, தேவர்கள் மட்டும்தான். பாம்போட இன்னொரு பக்கமும் அதே இந்த பக்கமே வந்துடும். கிருஷ்ணரோட தொப்புலேருந்து பிரம்மா வெளியில் வருவார். நாபி கமலத்துலேருந்து வர்றதுன்னு சொல்லக்கூடிய இதுதான் பிரம்மா இருப்பார். சிற்ப தொகுதியில் இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது திருஞான சம்பந்தருக்கும் வித்தியாசமே இருக்காது சிற்பத்தில். அதே மாதிரி குழந்தையாகவும் அவரே காட்சி கொடுப்பாரு. அந்த வெண்ணெய் இருந்ததுன்னா கிருஷ்ணர், வெண்ணெய் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம வந்து திருஞான சம்பந்தம்னு சொல்லிவிடும். மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் தூசி மாமண்டூர் குடைவரைகளை பற்றி நிறைய பார்த்துருப்போம். இந்த தூசி மாமண்டூருக்கு போகிற வழியில் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா ஐயங்கார் குளம் அப்படின்னு ஒரு ஊர் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஐயங்கார் குளம் அப்படின்னா ஏதோ ஒரு குளம் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். அந்த குளம் எவ்வளோ பெருசு, அந்த குளத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, எவ்வளோ அற்புதமான சிற்பங்கள்லாம் அந்த குளத்துக்கு அடியில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மண்மரபு நேயர்களுக்கு லைவாக கொண்டு போய் இந்த குளத்துடைய சிறப்பை பற்றி சொல்ல போகிறோம். குளம் அப்படின்னா ஏதோ ரொம்ப சின்ன குளமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய கடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படின்னா ஏன் அப்படி குறிப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் காட்டும்போது உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 133 ஏக்கர் அளவில் ஒரு பிரம்மாண்ட குளம் ஒரு தனி நபரால் அமைக்கப்பட்டிருக்கு. அதை அந்த கல்வெட்டிலேயே அவர் என்னென்னு குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரம் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு. அப்போ நிச்சயமாக நம்ம பார்க்க போகிறது குளம் அல்ல, ஒரு பெரிய கடல் அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க ஐயங்கார் குளத்துடைய சிறப்பு என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். குளத்துக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு கிருஷ்ணருடைய சிற்பம். கண்ணன் வந்து வெண்ணெயை வாய்க்குள்ளே வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு வெண்ணெய் கிருஷ்ணனுடைய சிற்பம் நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து இந்த ஐயங்கார் குளத்தில் என்னென்னலாம் சிற்பங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். நமக்கு வந்து இந்த குளத்தினுடைய சிறப்பை பற்றியும் இந்த குளத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் கல்வெட்டுக்கெல்லாம் பற்றியும் வந்து நமக்கு சொல்கிறதுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்துடைய காப்பாட்சியர் திரு உமாசங்கர் ஐயா அவர்கள் நம்முடைய வந்திருக்காங்க. இந்த குளத்தை பற்றின நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்கிற தகவல்களை, நிறைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த தகவல்களை நம்முடைய பகிர்றதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம காஞ்சிபுரம் ஐயங்கார் குளம் அப்படிங்கிற குளக்கரையில் இருக்கோம். இது வந்து வடகரை அப்படிங்கிற ஒரு குளக்கரை பகுதியில் இருக்கிறோம். இங்கே இருந்த ஒரு அம்மன் சிலை தான் வந்து கேரளாவுக்கு இடம்பெயர்ந்ததாக சொல்கிறாங்க. கேரளாவில் பள்ளிப்புரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அம்மன் சிலையும் இங்கே இருந்த அம்மன் சிலையும் ஒன்று அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதோட தொடர்ச்சி என்னன்றதை உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் அங்கே பார்த்தீங்களா சார் அந்த ஆர்ச்சி? அதே ஆர்ச்சி இங்கே இருக்கு பாருங்க. அந்த ஆர்ச்சி தான் இது. இது முதல்ல இந்த ஆர்ச்சி தானா? இது என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு பாருங்க. அதே ஆர்ச்சி இப்படி தான் இங்கே இருந்தது பழைய தோட்டம். இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவோட எவ்வளோ பள்ளத்தில் இருக்கு உங்களுக்கு தெரியும். அந்த ஆர்ச்சி தெரியல. சொல்லுங்கள் சார். அதே கஜலட்சுமியோட அமைப்பு, தோரணங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அந்த தோரணங்களோட அமைப்பு இருக்கும். நம்ம அங்கே இருக்கக்கூடிய சிற்பத்தில் மேலே என்ன இருக்குன்னு பார்த்துருக்க முடியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம், அன்னப்பறவையோட அடையாளங்கள் இங்கே இருக்கும். அங்கே மேலே நம்ம மேலே உள்ள போய் பார்க்க முடியாது. இதில் நீங்கள் மேலே பார்க்கலாம். சரி, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த நடவாவி கிணறுல பார்த்தோம் இல்லைங்களா? அதே நடவாவி கிணறுடைய அந்த வெளிப்புறத்தில் அந்த வாயில் அமைப்பும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான வாயில் அமைப்பு தான் சார். அதில் இருக்கக்கூடிய அதே கஜலட்சுமி இருக்கும், அதே சிம்மவாயில் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோரணங்கள் இருக்கும். அதில் என்ன தோரணங்கள் வந்து அதே தோரணம். இந்த விஷ்ணுக்கான அடையாளங்கள், சங்கு சக்கரங்கள் இதில் இருக்கும். ஒரு பக்கம் அமைப்பு அங்கே பார்த்துருக்கோம் இல்லை? ஆமாம், இங்கே ஒரு பக்கம் சங்கு இருக்குது, ஒரு பக்கம் சக்கரம். விஷ்ணுக்கான அமைப்பு சங்கு சக்கரங்கள் இருக்கும். இந்த 2 சங்கு சக்கரங்கள் அமைப்பு மட்டும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ரெண்டாவது, இந்த அமைப்பு எப்படி இருந்ததோ அதே தான் இப்பயும் இருக்குது. பக்கத்தில் கிருஷ்ணரோட ஒரு சிலை இருக்கும். இதெல்லாம் அங்கே இருக்காது. இந்த அமைப்புகள் நீங்கள் அங்கே பார்த்துருக்க முடியாது. இது ரெண்டும் ஒரே செட்டு. இந்த அமைப்பு தான் நீங்கள் 2வது கிணறும் பார்த்துருப்பீங்க, ஆர்ச்சு.
ரெண்டாவது கிணறோட நுழைவாயிலும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும். 3 கிணறுகள் இருந்ததா சொல்கிறதுல 1 கோயிலில் இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த இடத்துல 5-6 இடங்கள்ல இருந்திருக்கு. இந்த நுழைவாயில் மட்டும் 5-6 இடங்கள முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 3, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1 இருந்ததாக குறிப்புகள் சொல்கிறாங்க. காலப்போக்கில் 2 நம்மளால் அடையாளப்படுத்த முடியல. 1, 2 நம்ம இப்போ அடையாளப்படுத்தி பார்த்துருக்குறீங்க நீங்கள். 3வது 4வது வந்து கால வெள்ளத்தில் காணாமல் போயிடுச்சு. அந்த காணாமல் போன வடிவமைப்பில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த நிறைய இடங்களில் இங்கே விஜயநகர மன்னர்கள் முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. நுழைவாயில் தோரண அமைப்போடக்கூடிய நுழைவாயில் கரை மேலே தான் இப்படி இருந்திருக்கு. நம்ம புனரமைப்புக்கு முன்னாடி இடம் இது புனரமைப்புக்கு முன்னாடி புனரமைச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தெரியும். இது வந்து வடகரை கன்னிமார்த்தர் கோயில் சொல்றாங்க. இது வடக்கு கோயிலோட வடகரை, அந்த கோயிலோட வடக்கு பகுதி. இங்கே வடகரையில் இந்த அம்மன் கோயில் இருந்ததுனால வடகரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து மகாலட்சுமிக்கான ஒரு கோயில் இங்கே இருந்திருக்கு, சின்ன அமைப்பிலான இதை ஒட்டி. அந்த மகாலட்சுமி தான் இப்போ கேரளாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க. அந்த அம்மனோட வழிபடக்கூடிய இடம் தான் நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே இருந்த அம்மன் வந்து இப்போ கேரளாவில் கேரளா சொல்கிறாங்க. இதே எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் பள்ளிப்புறம், கேரளாவில் பள்ளிப்புறம்ன்ற இடத்துல போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு நீர்நிலை இருக்கும். அங்கே முதலை தான் அந்த அம்மனோட வாகனமாக இருக்கும். முதலைகள் நிறைய இருக்கக்கூடிய குளக்கரை. அதுக்கு பக்கத்தில் நீர்நிலையை ஒட்டியே அம்மன் கோயில் இருக்கும். இங்கே எப்படி நீர்நிலையை ஒட்டியே அம்மன் கோயில் இருந்ததோ அதே மாதிரி நீர்நிலையை ஒட்டியே இன்றைக்கும் அங்கே அம்மன் கோயில் இருக்குது. அவங்க இருக்கிறவங்க வந்து அந்த அம்மனோட பூர்வீகத்தை தேடி இங்கே நிறைய பேர் வந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கும் தொடர்பு இருக்குது. இங்கே வந்து போகிறாங்க. ஒவ்வொரு வருடமும் வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு போகிறாங்க அவங்க கேரளாவில். அதே போல் அந்த அம்மனோட வாகனம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இறந்து போயிடுச்சு. அந்த முதலைகிட்ட இருக்க என்ன ஒரு சிறப்பம்சம்னா அது வந்து சைவ முதலை. அது வந்து அசைவமே சாப்பிடாது. அம்மனுக்கு படைக்கிற அந்த சைவ நைவேத்தியத்தை தான் வந்து அந்த முதலைக்கும் தருவாங்க. அந்த முதலையும் அதான் உணவாக எடுத்துக்கொள்ளும். சரி, இது பெரிய ஒரு குளம். தாதசமுத்திரம் தத்தாச்சாரியா ஐயங்கார் அப்படிங்கிறவர் இந்த குளத்தை வெட்டியிருக்காரு. அவர் வெட்டும்போது இந்த குளத்தை வேலை செஞ்ச பணியாளர்கள் வந்து உணவுக்காகவும் நீருக்காகவும் வந்து வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்றதுக்காக குளக்கரையில் இருக்கக்கூடிய கற்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவதற்கான வடிவமைப்பிலான தட்டு, தண்ணீர் வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு, இது எல்லாமே அந்த தட்டுலேயே வடிவமைச்சிருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அப்படியே குளத்தில் வந்து அவங்க பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த குளக்கரை ஃபுல்லாகவே இருக்குது. குளக்கரை முழுவதுமே அது இருக்குது. இது எல்லா இடத்துலையும் இருக்கும் சார். வரிசையாக பார்த்து புரிஞ்சாங்க. ஓகே. கோயில் உள்ளே இருக்கிறது பார்க்க முடியாது. தட்டு கிண்ணம் இதுவரையில் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த குளத்தை கட்டுறவங்க வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு இந்த தட்டில் சாப்பிட்ற தட்டு, பக்கத்தில் தண்ணி வச்சுருது குழி, இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே திரும்ப அவங்க வேலைக்கு போயிடணும். அப்படி கட்டப்பட்டதான் இந்த சமுத்திரம். இந்த குமார 3வதாக நம்ம ஒரு கிணறு தேடி வந்தோம் இல்லையா? ஆனால் நம்ம ஒரு கிணறு தேடி வந்தோம். ஆனால் இங்கே ஒரு பெரிய கடலே இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு குளம் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு, ஒரு நல்ல இயற்கையான ஒரு அமைப்போட. இந்த குளத்தை வெட்டினதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டும் கூட இங்கேவே பக்கத்தில் வெட்டப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டோட செய்தி என்ன அப்படின்றத நமக்கு உமாசங்கர் ஐயா சொல்லுவாங்க. சார், இந்த கல்வெட்டை பற்றி சொல்லுங்கள் சார். லட்சுமி குமாரான தத்தாச்சாரியாரின் தாதசமுத்திரம் அப்படின்ற ஒரு வரிகள் இங்கே இருக்குங்க சார். இங்கே பார்த்தீங்கன்னா சமுத்திரம்ன்ற வார்த்தை இருக்கும். இங்கே சமுத்திரம், நான் சொன்ன மாதிரியே சமுத்திரம் தான் குறிப்பிட்டிருக்காங்க. குமாரர் தாதாச்சாரியார்ன்ற வரிகள் இங்கே இருக்கும். லட்சுமி குமாரர் தாதாச்சாரியார்ன்ற பேர் இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்க சஞ்சீவராயர் கோயிலே வந்து அந்த தாதாச்சாரி ஐயங்கார் அப்படிங்கிறவர் உருவாக்கினதுனால அவர் பேர்லேயே ஐயங்கார் குளம் அப்படின்ற பேரில் இந்த குளம் இருக்குது. அவர் இந்த குளத்தை வந்து தாதசமுத்திரம்ன்ற பேரில் தான் வெட்டியிருக்கிறார். தாதசமுத்திரம் அப்படின்றது 133 ஏக்கரில் ஒரு பறந்து விரிந்த ஒரு குளம். நீர் வற்றாமல் இன்னைய வரலும் நீர் இருக்கக்கூடிய ஒரு குளம் இது. இந்த குளக்கரையில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். ரொம்ப ஒரு பெரிய கடல் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அவருமே கூட இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத சமுத்திரம் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வற்றாத ஒரு இந்த வெயில் காலத்துலேயும் கூட வற்றாமல் இவ்வளோ பெரிய ஒரு குளத்தை வந்து பார்க்குறது அரிதான். இங்கே பாருங்கள், இவ்வளோ நீர் நிரம்பி இருக்குது இந்த குளம் முழுவதும். இப்போ இதனால தான் இந்த ஊருக்கு பேரே கூட ஐயங்கார் குளம் அப்படின்னும் குறிப்பிடப்படுது. சைடில் போகிற வழியில் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா சிற்பத்தொகுதி நிறைய. அங்கே ஃப்ரண்ட்டில் இருந்து வாங்க மாட்டுவாங்க. இல்லை, அந்த சிற்பத்தொகுதியில் நீங்கள் வெளியில் எங்கேயும் காண கிடைக்காத சிற்பத்தொகுதி வெளியே பார்க்க முடியாது. இது பால்கடல் தானே? பார்க்கடல், அமுதம் கடல். என்னன்னா பார்க்கடலில் கடையும் போது மேருங்கிற மலையை வச்சுட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்சிருப்பாங்க. ஆமாம். ஆனால் இங்கே அசுரர்களே இருக்க மாட்டாங்க.
தேவர்கள் மட்டும் தான் தேவர்கள் மட்டும்தான். பாம்போட இன்னொரு பக்கமும் அதே இந்த பக்கமே வந்துடும். இவங்களே கடையிற மாதிரி தான் இருக்குது. இது விஷ்ணு, பிரம்மா இருப்பாரு. இங்க பாருங்க, பார்க்கடல கடையும் போது ஆப்போசிட் சைடு யாருமே கிடையாது, அசுரர்களே கிடையாது. பாம்போட தலை இங்க இருக்கு, வாலும் இங்கே இருக்கும், ஒரே பக்கமே இருக்கும். இது புதுசா இருக்குது இந்த கதையில நமக்கு பார்க்கும்போது. அது இந்திரன். ஸோ இவங்க வந்து அசுரர்களை காமிக்காம தேவர்கள் மட்டுமே கிடைக்கிறாங்க அப்படின்ற. விஷ்ணு இருப்பாரு, மேரு மலை இருக்கும், வாசுகின்ற பாம்பு இருக்கும், பிரம்மா இருப்பாரு, இந்திரன் இருப்பாரு. அதேப்பா வித்தியாசமான சிற்ப தொகுதியாக இருக்காது. பொதுவாக வந்து பார்க்கடலில் தேவர்களும் அசுரர்களும் தேவர்கள் மட்டுமே பார்க்கடலில் கடைஞ்சதாக குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அசுரர்களுக்கு தொகுதிக்கே வேலை இல்லை. இங்கே தேவர்களே வந்து பாம்பு வாசுகியோட தலைப்பகுதி இங்கே இருக்குது, வால் பகுதி இங்கே இருக்குது, தேவர்கள் பக்கமே இருக்குது. பக்கத்தில் இருக்கிற அன்னமாச்சாரியார் கோவர்தனகிரி மலை, அது அவர் மலையத்துக்கு கையில் பிடிச்சிட்டு இருப்பார். மலையத்துக்கு கையில் பிடிச்சிருக்க மாதிரியா? இது மலை மலையை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறது வந்து அன்னமாச்சாரியார். அதான் திருப்பதியில் போனீங்கன்னா நீங்கள் இந்த காட்சிகளெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய சிற்ப தொகுதி தான் இது எல்லாமே. இது பெருமாள். இந்த குளத்தை ஒட்டி இது வந்து பத்மநாப சுவாமி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அதே தான் ஸ்ரீரங்கத்தில் பார்ப்பீங்க, பள்ளி கொண்டுட்டு இருக்கக்கூடிய பெருமாள். இது வந்து அவங்க தொப்புள் கொடியிலேருந்து வர சரஸ்வதி, பிரம்மா வருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் கூட வந்து அவங்க பத்மாவதி தாயார் 2 பேர் சொல்லுவீங்க இல்லையா, மாமா இருக்குன்ட்டு, அதுக்கான காட்சிகள் இங்கே இருக்கும். இதில் கிருஷ்ணர் வந்து படுத்திக்கிட்டு இருக்கிற காட்சி இருக்கும். கிருஷ்ணர் வந்து சயன கோலமே நிறைய இருக்குது. புஜங்க சயனம். கிருஷ்ணரோட தொப்புலேருந்து பிரம்மா வெளியில் வருவார். நாபிக் கமலத்துலேருந்து வர்றதுன்னு சொல்லக்கூடிய இதுதான் பிரம்மா இருப்பார். வரத பெருமாள், வரதராஜ பெருமாள், இவரும் அதே பெருமாள் தான். அதே பெருமாள். என்னென்னா இதில் வந்து அவருக்கான பெண் துணைகள் இருப்பாங்க. அதில் அன்னமாச்சாரியார் இருப்பார். அதில் வந்து அவங்க அடியார் இருப்பாங்க. இதில் வந்து இறைவனுக்கான இறைவிகள் இருப்பாங்க. இல்லை இது எதுக்கு இது நீக்கப்பட்டு வந்ததா இல்லை இப்படியே வச்சிருக்காங்களா? குளத்துல இருந்திருக்கு, இப்படியே தான் இருந்திருக்கு. மண் மூடி இருந்திருக்கு, மணல்லாம் தான் மூடி இருந்ததுனால இருக்கு பாருங்க. கிருஷ்ணர் வெண்ணெயை திருடி சாப்பிட்ற மாதிரி, இந்த கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை திருடி சாப்பிட்ற மாதிரி காட்சி. கோகுல் சென்டர் போடுற ஆளிலை கிருஷ்ணர் அந்த லோகோ மாதிரி. சிற்ப தொகுதியில் இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது திருஞான சம்பந்தருக்கும் வித்தியாசமே இருக்காது சிற்பத்தில். அதே மாதிரி குழந்தையாகவும் அவரே காட்சி கொடுப்பாரு. அந்த வெண்ணெய் இருந்ததுன்னா கிருஷ்ணர், வெண்ணெய் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம வந்து திருஞான சம்பந்தம்னு சொல்லிவிடும். அந்த வெண்ணெய் தான் அடையாளம். கிருஷ்ணருக்கும் திருஞான சம்பந்தம் ஈடுபடுத்துறது. ஐயங்கார் குளத்தில் இருக்கக்கூடிய சஞ்சீவிராயர் கோயில் தான் எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். சஞ்சீவிராயர் கோயில், அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிணறு, குளம், இதை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம். ஆனால் அந்த கோயிலுடைய வடகரையில் நம்ம இன்றைக்கி நின்றுட்டுருக்கோம். அந்த கோயிலோட வடகரையில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளும் சிற்பங்களும் வந்து தாங்கி இருக்கக்கூடிய வரலாற்று செய்திகள் ரொம்ப அற்புதமாக நமக்காக உமாசங்கர் ஐயா அவர்கள் நம்மிடையே பகிர்ந்தாங்க. மண்மரபு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இதே போன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் உங்களோட மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து எங்களுடைய மண்மரபு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.